ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிறவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ப்ளூ ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ப்ளூ ஸ்டார் இந்த படத்தை ஜெயக்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சேனல் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன், பிருத்திவி பாண்டியராஜன், பகவதி பெருமாள் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். அந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்கா, ஒரு ஊரில் 2 கிரிக்கெட் டீம் இருக்குது. ஒன்று ப்ளூ ஸ்டார் டீம், இன்னொன்று ஆல்ஃபா டீம். ப்ளூ ஸ்டார் டீம் கேப்டனாக அசோக் செல்வன் இருக்காரு. ஆல்ஃபா டீம் கேப்டனாக சாந்தனு இருக்காரு. இவங்க 2 டீமுக்குமே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 டீமுக்கு கிரிக்கெட் நடக்கும்போது வெட்டுக்குத்து லெவல் போயிட்டு அந்த ஊரில் உள்ளவங்க பெரியவங்களாம் என்ன முடிவு பண்ணுறாங்கனாக்கா, இனிமேல் இந்த ஊரில் கிரிக்கெட்டே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரே ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் தான் இருக்குது. அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் விளாடணுன்னாக்கா நாளே கல் எடுத்து வச்சிடணும். அப்படி கல் எடுத்து வச்ச யார் கல் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் விளாட முடியும் அப்படின்னு அந்த அந்த ஊரில் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு நாள் 2 டீமுமே சண்டை போட்டுக்கிறாங்க, நாங்கள் தான் விளாடுவோம்னு. அப்போ 2 பேர்த்துக்குள்ளே ஒரு போட்டி வருது. வாங்க நம்ம மேட்ச் ஆடி பார்ப்போம், யார் வின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு வாய் தவறி வார்த்தை வந்துடுது. 2 பேருமே ஊர் மக்கள்கிட்ட போய் பேசி கிரிக்கெட் மேட்ச் விளாட வைக்கிறாங்க. அசோக் செல்வன் டீம் வந்து பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் சாந்தனு டீம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அதனால் சாந்தனு என்ன பண்ணுறாருனாக்கா, ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் விளாட்ற ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸை 4 பேரை இறக்கிறாரு. அதே போல் 2 பேர்த்துக்கும் போட்டி வரும்போது சாந்தனு வின் பண்ணிடுறாரு. சாந்தனு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் உள்ளவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக ஸ்போர்ட்ஸ் கிளப் போகிறாரு. அப்போ அந்த நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கும்போது, என்னங்க இப்படி விளாட்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டில் விளாடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அந்த விளாட்றவங்க அப்படின்னா நீயே வந்து விளாண்டு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தனு போய் விளாட போகும்போது அங்கே உள்ள கோச் வந்து பார்த்துடுறாரு. ஒன்னெல்லாம் யாரும் உள்ளே விட்டது, நீ எல்லாம் வெளியில் இருக்க வேண்டியவன், இங்கெல்லாம் வரத்துக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்தா அசோக் செல்வன் பகவதி பெருமாள் பக்ஸை பார்க்கறதுக்காக அங்கே அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வராரு. அப்போ அந்த சண்டை நடக்கும்போது அசோக் செல்வன் போய் அந்த கோச் அடிச்சிடுறாரு. அப்போ வந்து சாந்தனுவும் அசோக் செல்வனும் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இவங்க டீமை எப்படியாவது நம்ம வின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பக்ஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவங்களை வின் பண்ணுறதுலாம் ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, ஆனால் நீங்கள் 2 டீமாக இருந்தாக்கா அவங்களை வின் பண்ண முடியாது, நீங்கள் 2 டீமும் ஒரே டீமாக மாறி அவங்களை ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 டீமும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த டீமை வின் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னாக்க கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இல்லை எனக்கு கிரிக்கெட்லாம் பிடிக்காது அப்படின்னாக்கா ஒன் டைம் வாட்சபுளாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் ஆச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக அசோக் செல்வனோட ஆக்டிங்கில் பின்னி எடுத்துட்டாரு. ஒரு மிடில் கிளாஸ், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து ஒரு 1992 நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து சாந்தனோட அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாந்தனும் சரி அசோக் செல்வனும் சரி ஒரு கிரிக்கெட் பைத்தியம். இந்த படத்தில் 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க, அந்த அளவுக்கு கிரிக்கெட் விளாடுவாங்க. அசோக் செல்வனோட லவர் என்ன கேட்பாங்கன்னாக்க, உனக்கு வந்து இந்தியா டீமில் கிரிக்கெட் ஆடணும் ஆசையான்னு கேட்பாங்க. எனக்கு இந்தியா டீமில் ஆடணுன்னா அவசியம் இல்லை, எனக்கு எங்கள் ஊரில் உள்ள கிரிக்கெட் விளாண்டு அந்த ஆல்ஃபா டீமை தோற்கடிக்கணும், அதுதான் எனக்கு ஆசைம்பாங்க. அதே சாந்தனு என்ன பண்ணுவாருனாக்க, எனக்கு எப்படியாவது அந்த ப்ளூ ஸ்டார் டீமை தோற்கடிக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் 2 பெரிய ஹீரோ நடிச்சிருக்காங்க. 2 பெரிய ஹீரோக்கு ஒருத்தவங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக ஒருத்தவங்களுக்கு லோவாக கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. 2 பேருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இன்னொரு ஹீரோ இருக்கார், பிருத்திவி பாண்டியராஜனோட பையன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் நடிக்கிறாரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இனிமேல் நிறைய பட வாய்ப்பு வரும். ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். ஒரு ஆல்ரவுண்டராக ஆக்டிங் இருப்பார். அவரோட ஆக்டிங், அவரோட காமெடி, அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இந்த படத்தில். அவரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து படத்தோட ஹீரோயின் கீர்த்தி பாண்டியன், அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வனுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த லவ் ட்ராக்கு, அந்த ட்ரெயின் சாங்கு, அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி, படம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த கீர்த்தி பாண்டியன் பேசின ஸ்லாங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து அசோக் செல்வனோட அம்மா அப்பா நடித்த குமரவேல், லிசா ஆண்டனி, அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா எப்படி பேசுவாங்க, எப்படி திட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்ரூபமாக ஒரு ரியலிஸ்டிக்காக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் பக்ஸோட பகவதி பெருமாள், அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் டீமோட 6 வருஷம் 7 வருஷம் வெட்டுக்குத்து நடந்துச்சுன்னு சொன்னல கதையில். அப்போ வந்து அவர் ப்ளூ ஸ்டார் டீமுக்கு பக்ஸ் தான் கேப்டனாக இருப்பார். அவர் தான் 2 டீமையும் சேர்த்து வைப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ்னாக்க
பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் தான். இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்னாக்க படத்தோட லென்த்து தான். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் வருது. ரொம்ப லென்த்தாக போகுது. அது மட்டும் தான் இந்த படத்தோட நெகட்டிவ். மற்றபடி இந்த படத்தில் எந்த விதமான நெகட்டிவ் இல்லை. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி 1992ல் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து எடிட்டிங் எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஓவர் லென்த்தாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.